Token number 0000. ஹாய் பிரியா. ஹாய் கவி. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இல்லை? ஆனால் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு என்ன பிரச்சனை? தெரியாமல் 2 டோக்கனை உள்ளே விட்டானுங்க போல். ஹேய் பிரியா, தெரியாமல் நீ டாக்டர் சீட்டில் போய் உட்காந்துருக்க. இந்த பக்கம் வந்துரு, அவங்க பார்த்தாங்கன்னா உன்னை திட்டிட போகிறாங்க. நான் தான் டாக்டர். ஓ, நீ தான் டாக்டரா? நீ ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் இல்லாதப்ப டீச்சர் சேரில் போய் உட்காந்து விளையாடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி எங்கேயும் டாக்டர் இல்லாதப்போ டாக்டர் சீட்டில் வந்து உட்காந்துட்டேன்னு நினச்சேன். ஐம் சாரி. பரவாயில்ல. உங்கள் அப்பாவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிரியா. ஏன்? நீ ஒழுங்காக படிக்கலனா கூட அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு உனக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தாரு பார்த்தியா? இஸ் எ கிரேட் மேன். எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை. சைக்கிள் சீட்டு கிழிஞ்சா கூட அதை மாற்றி வேறு சீட்டு வாங்கி தர மாட்டார். பிரியா, நான் இன்னொன்று சொல்லவா? சொல்லு. உனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சதே ஒரு மெடிக்கல் மிராக்கல் பிரியா. இங்கே பாரு, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வெறும் 3 வருஷம் தான் லவ் பண்ணோம். அதுக்காக நீ இப்போ ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்காத சரியா? நம்ம லவ் பண்ணும்போதே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கலையே பிரியா. இப்போ எப்படி எடுத்துப்பேன்? அப்புறம் 3 வருஷம்தான் இல்லை பிரியா, 3 வருஷம். அப்போ நடந்த பல சம்பவங்களை என்னால் இது வரைக்கும் மறக்கவே முடியாது. நம்ம ஒரு நாள் நம்ம கிளாஸில் 2 பேர் மட்டும் தனியாக யாரும் இல்லாதப்ப, என்ன பேசிட்டு இருக்க நீ? யாரும் இல்லாதப்போ ஆஷிக்கோட டிஃபன் பாக்ஸில் இருந்து பிரியாணி எடுத்து சாப்பிட்டோம்ல. என்ன டேஸ்ட்டு! அப்படி ஒரு பிரியாணி என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே இல்லை பிரியா. ஆமாம், நீ என்ன சொல்ல வந்த? நான் ஒன்றும் சொல்ல. சரி, நீ தேவையில்லாமல் நிறைய பேசிகிட்டு இருக்க. முதல்ல நீ வந்த விஷயத்த சொல்லு. சே, உன்னை பார்த்த கடுப்பில் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்னது? இல்லை, ஐ மீன் உன்னை பார்த்த சந்தோஷத்தில் வந்த விஷயத்த மறந்துட்டேன். சரி சீக்கிரம் சொல்லு, நான் அடுத்த பேஷண்ட்டை பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியா, நீ போய் பார்த்துட்டு வா. நான் அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். என் பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். தோ இதுதான், இதனால தான் நான் உன்னை பிரேக்கப்பே பண்ணேன். என்கிட்ட ஏன் பிரியா அதை மறைச்ச? எதை? உங்ககிட்ட டைம் ட்ராவல் மிஷின் இருக்குங்கிறது. டைம் ட்ராவல் மிஷினா? ஆமாம், நீ 12th படிக்கும்போது இந்த டேட் அண்ட் டைம் போட்டு டைம் ட்ராவல் மிஷினில் இங்கே வந்து பார்த்துருக்க. அப்போ என்னை ஹாஸ்பிட்டலில் நோயாளியாக பார்த்துட்டு இவனுக்கு எதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பிரேக்கப் பண்ணியிருக்க பிரியா. அதனால தான் தோ இதனால தான் உன்னை பிரேக்கப் பண்ணுன்னு தெளிவாக சொல்கிறேன். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ட்ராவல் மிஷின்லாம் வேணாம். 2 டைம்ஸ் பேசினாலே தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட டைம் ட்ராவல் மிஷின்லாம் இல்லை, பிபி மிஷின்லாம் இருக்குது. சரி, அதை விடு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, என்னை நீ ஏன் பிரேக்கப் பண்ண? அது ஒன்றும் இல்லை. லவ் பண்ண புதுசில் உன்னை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் பிரியா. இந்த உலகத்திலே என்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஆள் நீ தான். ஆமாம், என்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டும் என்னை ஏன் பிரேக்கப் பண்ண? உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் பிரேக்கப்பே பண்ணேன். தயவு செஞ்சு இதை நீ முழுசாக புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு அந்த ஷர்மியை வர லவ் பண்ணிட்டு இருந்த. ஹேய், நான் ஷர்மியை லவ்லாம் பண்ணல. நீ இல்லாத போது அப்பப்போ சைட் அடிப்பேன், கேப் கிடைக்கும் போதெல்லாம் கடலை போடுவேன், அவ்வளோதான். அவளை நான் லவ்லாம் பண்ணல. ஷர்மியே இதை தப்பாக எடுத்துக்கல, நீ இதை தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்க லூஸு. போதும் ப்ளீஸ், பழசை பற்றிலாம் இப்போ பேசாத. கரெக்டு பிரியா, இப்போ எதுவும் பேச வேணாம். நீ ஒர்க் முடிச்சுட்டு சொல்லு, நான் 10 மணிக்கு மேலே கால் பண்ணுறேன். சரி, உன் உடம்புக்கு என்னாச்சு? என்ன தான் பிரேக்கப் ஆனாலும் அக்கறையாக என் உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்குற பார்த்தியா? தேங்க்ஸ் பிரியா. இன்னும் உனக்கு என் மேலே லவ் குறையலன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட மட்டும் இல்லை, என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டையும் நான் இப்படி தான் கேட்பேன். நான் ஒரு டாக்டராக கேட்குறேன். சரி சொல்லு, உன் உடம்புக்கு என்ன பிரச்சனை? என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரியா.
உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? காலில் தான் ஒரு மாதிரி ஒரு சுளுக்கு பிரியா. சுளுக்கா? ஆமாம். இதுக்கு நீ ஃபிசியோதெரபிஸ்ட்டை தான் போகணும். ஏன் பிரியா, அவருன்னா அவ்வளோ பிஸியா? பேர்லேயே பிசியோதெரபிஸ்ட்னு வச்சுருக்காரு. இப்படி பேர் வச்சா எவன் போவான்? எனக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் உடனே வேலை நடக்கணும். கரெக்டு தான். ஆக்சுவலி நீ இடம் மாறி வந்துட்ட. நீ போக வேண்டிய இடம் கீழ்ப்பாக்கம். ஹே, அது எனக்கு ரொம்ப தூரம். ஏதாவது பக்கமாக சொல்லு. நோ, நீ போவேனா? நீ கால் பண்ணி இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க இல்லையா, இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசினாலே போதும், அவங்களே வண்டி அனுப்பிச்சிடுவாங்க.